கண்ணன் கழலினை நன்னும் மணமுடையீர் என்னும் திருநாமம் திண்ணம் நாரணமே. தினமலர் ஆன்மீகம் சேனல் நேயர்களுக்கு எனது அன்பு வணக்கம். சாத்திரம் தெளிவோம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். நம்முடைய நாட்டிலே எந்த நகரத்தை நிர்மாணிக்கிறதுக்கு முன்னாடியும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஒரு கோயிலை அமைப்போம். ஆலயம் இல்லாத ஊர்ல குடியிருக்கவே கூடாது அப்படின்னு நம்முடைய பெரியோர்கள் சொல்லியிருக்காங்க. அப்படி பார்க்கும்போது நகரத்துக்கு நடுவே பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, விஷ்ணு கோவில்களோ, சிவாலயங்களோ நிர்மாணம் பண்ணுவாங்க. அப்படி நிர்மாணம் பண்ணும்போது என்னென்ன படிநிலையெல்லாம் ஃபாலோ பண்றாங்க? அதை பற்றி சொல்லக்கூடிய நூல்கள் என்ன அப்படின்னா, ஆகமங்கள். ஆகவே இந்த ஆகமங்கள் பற்றியும், கோவில் நிர்மாணம் பற்றியும் நாம தெரிஞ்சுக்க போறோம். இன்னைக்கு இதை நமக்கு சொல்வதற்காக நம்முடன் இணைந்திருப்பவர் வைகானச ஆகம வித்வான் தாமல் டி.சி. ராமநாத பட்டாச்சாரியா சுவாமி அவர்கள். அவர்களுக்கு என்னுடைய அன்பு வணக்கம். வணக்கம் சுவாமி. இப்போ இந்த வைகானச ஆகமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பொதுவா ஆகமம் அப்படின்னு சொன்னா பெருமாள் கோயில்கள்ல விஷ்ணு வைஷ்ணவ ஆலயங்களை நிர்மாணிப்பதற்காக 2 ஆகமம் நம்ம சொல்றோம். ஒண்ணு பாஞ்சராத்திரம் அப்படிங்கிறோம். இன்னொன்னு வைகானச ஆகமம். வைகானச ஆகமம் அப்படின்னா என்ன? அதை பற்றி கொஞ்சம் விளக்கணும். ஸ்ரௌதஸ்மார்த்தாதிகம் கர்ம நிகிலம் ஏன சூத்ரிதம் தஸ்மை சமஸ்த வேதார்த்த விதே விகணசே நமஹ. லக்ஷ்மீ வல்லப சங்கல்ப வல்லபாய மகாத்மனே ஸ்ரீமத் விகணசே பூயாத் நித்யஸ்ரீர் நித்யமங்கலம். இப்போ வைகானச ஆகமம் அப்படின்னு நீங்கள் கேட்டிருக்கீங்க. இந்த வைகானச ஆகமம் அப்படின்னா ஸ்ரீமத் விகணச மகாமுனிவர் அப்படின்றவரால் தோற்றுவிக்கப்பட்டது. அவர் எப்படி அப்படின்னு கேட்டிங்கன்னா, பகவானோட நாபி கமலத்திலிருந்தே உதயமானதுனால விகணச ஆச்சாரியன்னு பேர். எங்களுக்கெல்லாம் குலகுருவாக இருக்கிறவர். அவருக்கு 4 சிஷ்யர்கள், பிருகு, அத்ரி, காசியபர், மரீச்சின்ற 4 சிஷ்யர்களாலே எங்களுடைய ஆகமத்தை, சாஸ்திரங்களை எல்லாம் அதிலே வேத மந்திரங்களாக எடுத்துரைத்து எங்களுடைய ஆகமத்தை பரிபாலிக்கின்றார். ரைட். விகனச முனிவரால் கொடுக்கப்பட்டது வைகானச ஆகமம் அப்படின்னு நம்ம சொல்றோம். பெருமாள் கோயில்களை பொறுத்த வரைக்கும் இந்த 2 ஆகமங்கள் தான் இல்லையா? ஒண்ணு வைகானசம், இன்னொன்னு பாஞ்சராத்திரம். இந்த 2க்கும் உள்ள அடிப்படை வேறுபாடுகள் என்ன? அதாவது 5 ராத்திரிகளாலே உபதேசிக்கப்பட்டது பாஞ்சராத்திர ஆகமம். வைகானச ஆகமம் என்பது 4 ரிஷிகளாலே பிரத்யக்ஷமாக இருந்து தெளிவுபடுத்தப்பட்டது வைகானச ஆகமம். இப்போது 108 திவ்ய தேசங்கள் அப்படின்னு எடுத்துட்டா ஒரு 80% வைகானச ஆகமம் தான் இருக்கும். அது ஒரு மாநிலத்திலையும் தனித்தனியாக இருக்கும். ஆந்திரா, கர்நாடகா, கேரளா அந்த மாதிரி மாநிலத்திலெல்லாம் தனியாக வைகானச ஆகமமும் இருக்குது, பாஞ்சராத்திர ஆகமமும் இருந்து பெருமாளுக்கு திருவாராதனை பண்ணிட்டு வரா. ஓஹோ! இந்த 4 மாநிலங்கள் மட்டும்தானா, இல்லை வெளியேயும் இருக்கா? எல்லா இடத்துலையுமே இருக்குது. உலகத்து ஃபுல்லாகவே இந்த ஓ பெருமாள் சன்னதி எங்கெங்கே பிரதிஷ்டை பண்ணியிருக்காளோ அங்கங்கெல்லாம் இந்த ஆகமத்தினால பெருமாளுக்கு திருவாராதனங்கள் நடைபெற்று வருகிறது. ரைட். ஆகவே இந்த ஆகமத்தை ஃபாலோ பண்ணி தான் நம்ம ஒரு ஆலயத்தை நிர்மாணம் பண்றோம். ஆமாம். அப்படி பண்ணும்போது அதுக்குன்னு ஒரு படிநிலைகள் இருக்கு இல்லையா? எங்க இருந்து ஆரம்பிக்கணும்? எப்போ ஒரு கோவில் பூர்த்தி ஆகிறது? ஆகமம் என்ன சொல்லுது? அதாவது இப்போதான் நம்ம மனுஷாலா கோயில் புதுசு புதுசாக கட்டுறோம். அந்த காலத்தில் ராஜாக்கள் காலத்தில் ஆலய நிர்மாணம் அப்படின்னு சொன்னாலே 1 வருஷம் 2 வருஷம் ஒரு இடத்துல, ஒரு ஸ்தலத்தில், பூமியில் அந்த இடம் கோயில் அமைக்கிறதுக்கு ஏதுவான இடமான்னு முதல்ல பார்ப்பா. அது பார்க்குறதுக்கு முன்னாடியே என்ன பண்ணுவான்னா, ஒரு மாதம் 2 மாதம் பசுமாடை அந்த இடத்துல மேய விட்டுட்டு, அந்த பசுமாடு அந்த இடத்த சுற்றி எந்த இடத்துல அது படுத்துக்கிறதோ அந்த இடம் பூமிக்கு குளிர்ச்சியான இருக்க இடம் அப்படின்னு சொல்லி ஒரு இடமா, பூமியாக ஒவ்வொரு இடமா செக் பண்ணிகிட்டே வந்த இடத்துல எந்த இடத்துல அந்த பசுமாடானது நல்லா உட்காந்து அசை போட்டு இருந்து படுத்துன்னு இருக்கிறதோ அந்த இடத்த நிர்மாணம் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த ஸ்தபதிங்களை கூப்பிட்டு ஒரு இடமா செக் பண்ணி அதில் பூமி பூஜை அப்படின்னு சொல்லி பூமாதேவி கிட்ட உத்தரவு வாங்குற மாதிரி அந்த பூ சூக்தம் சொல்லி அந்த பூமாதேவி கிட்ட பர்மிஷன் வாங்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடகால் எடுத்து வாஸ்து பூஜை பண்ணி ஆரம்பிக்கிறது தான் அந்த வாஸ்து லட்சணம்னு பேர். அந்த இடத்துல தான் நிர்மாணம் பண்ணுவாள். இதுதான் முதல் படி. ஆமாம். இல்லையா? ரைட். அடுத்ததாக கோவில் கட்டுமானத்தில் அடுத்த படிகள் என்னென்ன? அதுக்கு அடுத்த படி அப்படின்னு கேட்டால், எந்த பெருமாளுக்கு நம்ம விக்கிரகம் சன்னதி கோயில் அமைக்க போகிறோமோ அந்த பகவான்கிட்ட அனுக்ஞைன்னு பேர். பகவான்கிட்ட பிரார்த்தனை பண்ணி, இந்த மாதிரி நான் உனக்கு ஆலயம் அமைக்கிறதுக்காக இருக்கேன், எனக்கு நீ உத்தரவு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி அனுக்ஞைன்றது அந்த உத்தரவு வாங்கிட்டு அதுக்கப்புறமா மிருத் சங்கிரகணம், அங்குரார்ப்பணம், பாலிகை பிரதிஷ்டை அப்படின்ற விஷயம்லாம் ஒன்று ஒன்றா அப்படியே பண்ணிகிட்டே வருவா. மிருத் சங்கிரகணம் அப்படின்னா என்னடா அப்படின்னு கேட்டால், சங்கிரகணம் அப்படின்றதா எடுத்தல்னு அர்த்தம். மிருத்துனா மண். ஒரு மண்ணை எடுத்து சங்கிரகணம் பண்ணுறது மிருத் சங்கிரகணம்னு பேர். அங்குரார்ப்பணம்
அப்படின்னாக்கா அந்த பாலிகை அப்படின்னு சொல்லி நம்ம தானியங்கள் விசேஷமான தானியங்கள் எல்லாம் வந்து முளைப்பாரி வைத்தல் அப்படின்னு சொல்லி அந்த 12 பாலிகை பிரதிஷ்டை பண்ணி ஒரு ஒரு பக்கத்துக்கும் 3 பாலிகையை பிரதிஷ்டை பண்ணி 4 பக்கமாக வச்சு அதுக்கு மேதினி தேவி அப்படின்ற அந்த மேதினி தேவியை ஆவாகனம் பண்ணி அந்த பாலிகை பிரதிஷ்டையானது பூஜை பண்ணி அந்த பாலிகையெல்லாம் பிரதிஷ்டை பண்ணிட்டதுக்கு அப்புறமா கலசம் எல்லாம் வச்சு பிரதிஷ்டை பண்ணி கலசத்தில் எந்தெந்த சுவாமியை நம்ம பிரதிஷ்டை பண்ண போகிறோமோ அந்தந்த சுவாமிகளோட மூர்த்திகளை ஆவாகனம் பண்ணி மந்திரங்களாலே பிரதிஷ்டைகள் செய்விக்கப்பட்டு யாக வேள்வியெல்லாம் நடக்கும். யாக வேள்வியெல்லாம் நடந்து 1 காலம் 4 காலம் 5 காலம்னு அந்த யாகங்கள்லாம் செய்யப்பட்டு மகா சம்பிரோக்ஷணம் அப்படின்ற விஷயமானது நம்ம வைணவ சம்பிரதாய பிரகாரம் நடக்கும். நடக்கும். இப்போ பொதுவாகவே வைணவத்துல சம்பிரோக்ஷணம் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்படுது. பொதுவா சைவ ஆலயங்கள்ல வந்து கும்பாபிஷேகம் அப்படின்னு சொல்றோம். 2க்கும் என்ன வித்தியாசம்? ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சைவ சம்பிரதாய பிரகாரம் அந்த கும்பத்தி நீரையே பகவானுக்கு அபிஷேகம் பண்ணுறதுனால அது கும்பாபிஷேகம்னு பேர். நம்ம வைகானச ஆகமத்தில் வந்து என்ன பண்ணுவோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பிம்ப சுத்தின்னு பேர். இப்போ ஒரு சிலை செஞ்சு எடுத்துன்னு வரா அப்படின்னாக்கா அந்த சிலையில் நிறைய தோஷங்கள் இருக்கும். அந்த தோஷங்களை போக்குறதுக்காக மகாசாந்தி அப்படின்ற தனியாக ஒரு யாகசாலை போட்டு அந்த யாகசாலையில் இருக்க கலசங்களுக்கெல்லாம் மந்திரத்தங்களாலே ஜபங்கள் செய்விக்கப்பட்டு விசேஷ ஹோமங்கள் எல்லாம் செஞ்சு அந்த மகாசாந்தி கலச அபிஷேகத்தை முன்னாள் ராத்திரியே எடுத்துன்னு போய் அந்த பிம்ப சுத்தின்னு பேர் அந்த பிம்பத்தை சுத்தம் பண்ணி அதுக்கு முன்னாடியே அஷ்டபந்தன மருந்துகள்லாம் பெருமாளுக்கு சாத்தி யந்திரங்கள் பிரதிஷ்டை பண்ணி நவரத்னங்கள் பஞ்சலோகங்கள் அந்த யந்திரங்கள் எல்லாம் அந்த பூமிக்கு அடியில் பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேலே சிலையை பிரதிஷ்டை பண்ணி அஷ்டபந்தன மருந்துக்களாலே பந்தனங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு அதான் அஷ்டபந்தன மருந்து ரஜித பந்தனம் சொர்ணபந்தனம் அப்படின்ற பந்தனங்களாலே பகவானை பிரதிஷ்டை செய்து அதாவது கருங்கல்லுக்கும் நடுவில் யந்திரங்கள் நவரத்னங்கள் பஞ்சலோகம்லாம் வச்சு பகவானை சாநித்தியம் வர்றதுக்காக அதை பிரதிஷ்டை பண்ணி அதுக்கு மேலே அந்த மகாசாந்தி பூர்ணாகுதியானது பண்ணி அந்த கலசங்கள் எல்லாம் எடுத்துன்னு போய் பிம்ப சுத்தி அப்படின்ற அந்த பிம்ப சுத்திக்காக முன்னாள் ராத்திரியே வந்து அந்த கலசாபிஷேகம் பண்ணி அதுக்கப்புறமா சாநித்தியம் வர்றதுக்காக அலங்காரங்கள் எல்லாம் பண்ணி விசேஷமாக பண்ணிட்டு மறுநாள் கார்த்தால பெருமாள் எந்தெந்த கலசங்கள் வந்து எந்தெந்த சுவாமிக்குன்னு ஆவாகனம் பண்ணியிருக்கோமோ அந்தந்த கலசங்கள் எல்லாம் எடுத்துன்னு போயிட்டு சம்பிரோக்ஷணம் அப்படின்னா ஃபஸ்ட்டு விமான சம்பிரோக்ஷணம் கோபுரத்துக்கு மகா சம்பிரோக்ஷணம் பண்ணுவோம். அதுக்கப்புறம் பரிவார மூர்த்திகள் பிரதானமாக எந்தெந்த சொன்னதியில் எழுந்திருக்காப்போ பெருமாள் தாயார் கருடன் ராமானுஜர் கிருஷ்ணர் அந்த மாதிரி பரிவார தேவதைகள் பரிவார மூர்த்திகள் அப்படின்ற பகவானுக்கெல்லாம் அந்த சம்பிரோக்ஷணம் பண்ணுவோம் மறுநாள் கார்த்தால. சைவத்துக்கும் வைணவத்துக்கும் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்தியாசம். முதல் நாள் சாயங்காலமே நாங்கள் வந்து அந்த பிம்ப சுத்தி மகாசாந்தி அந்த பிம்பத்தை சுத்தம் பண்ணுறதுக்காக அந்த கலசாபிஷேகமானது நாங்கள் பண்ணிவிடுவோம். மறுநாள் கார்த்தால கலசம் எடுத்துன்னு போய் சம்பிரோக்ஷணம்னா அந்த ஜலத்தில் இருக்க அந்த கலசத்தில் இருக்க பகவானை ஒரு நாபியா ஒரு அங்கமாக பூஜை பண்ணி ஆவாகனம் பண்ணி பிரதிஷ்டை பண்ணுறது தான் சம்பிரோக்ஷணம். சைவ ஆகமத்தில் அந்த ஜலத்தை எடுத்துன்னு போய் மறுநாள் கார்த்தால அபிஷேகம் பண்ணுறது கும்பாபிஷேகம். இந்த கும்பாபிஷேகத்துக்கும் சம்பிரோக்ஷணத்துக்கும் இதுதான் வித்தியாசம். தான் ரைட். இப்படி சொல்லும்போது நீங்கள் சொல்லும்போதே சொன்னீங்க பலவிதமான பிரதிஷ்டை உண்டு. பெருமாள் கோயில் அப்படின்னு சொன்னாலே பெருமாள் தாயார் இருப்பாங்க. இதை தவிர வேறு என்னென்ன சன்னதிகள்லாம் வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆகமம் சொல்லுது. ஏன் இதை கேட்குறேன் அப்படின்னா சில பழைய கோவில்களில் துர்க்கை விநாயகர் மாதிரியான பிரதிஷ்டையெல்லாம் கூட பார்த்துருக்கேன். இது வந்து ஆகமங்கள் என்ன சொல்லுது இதை பற்றி? அதாவது சைவ ஆகமத்துக்கும் வைணவ ஆகமத்துக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இவாளில் பெருமாள் தான் பரபிரம்மமான ஸ்ரீமன் நாராயணன் தான் ஒருவனே. அவன் தான் வந்து கலியுகத்தில் காப்பாற்றுற கடவுள். அந்த காக்கும் கடவுள் தான் பிரம்மா விஷ்ணு சிவன். அந்த மும்மூர்த்திகளுக்கும் வேறுபாடே கிடையாது. எல்லாருமே உண்டு. எல்லாமே அந்த மும்மூர்த்திகளுக்குள்ளேயே தான் அடக்கம். இப்போ கலியுகத்தில் பிரம்மாவோட வேலை என்னடா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தாயோட வயிற்றில் கருவை உருவாக்குறது. அவர் தான் வந்து படைத்தல் தொழில். நம்ம போகும்போது நோய் நொடி இல்லாமல் நம்மளை கூட்டும் போகிறது சிவனோட வேலை, அழித்தல் தொழில். இந்த இடைப்பட்ட காலங்களில் நம்ம குழந்தையாக இருக்கிறதுலேருந்து வயசானவா வரைக்கும் வர்றது கலியுகத்தில் காப்பாற்றுற கடவுள் ஸ்ரீமன் மகாவிஷ்ணு அப்படின்றதுனால அவர் தான் அங்கே கலியுகத்தில் ரட்சிக்கிற கடவுள் பிரதானம். அப்படின்றதுனால பெருமாள் சன்னதியில் வேற பரிவார மூர்த்திகள் இப்போ நீங்கள் கேட்குற மாதிரி விநாயகர் துர்கை நவகிரகங்கள் இதெல்லாம் வந்து பிரதிஷ்டை செய்ய மாட்டா. ஏன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாத்துக்குமே காப்பாற்றுற கடவுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மகாவிஷ்ணு அப்படின்றதுனால மகாவிஷ்ணுவோட அவதாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவரோட மகாவிஷ்ணுவோட சிஷியனா யார் யார் இருக்காளோ எல்லாருமே பிரதிஷ்டை பண்ணலாம். இவா வேணும் வேணான்லாம் கிடையாது. யாராக இருந்தாலும் இந்த திருமண் சாட்டி இருந்திருந்தால் தான் பரிவார மூர்த்திகளுக்கெல்லாம் கூட அவளை வந்து இப்போ விநாயகர் அப்படின்னா விநாயகரை நாங்கள் சேவிக்க மாட்டோம்.
பூஜைகள்லாம் பண்ண மாட்டோம். அவருக்கு விஸ்வக்ஷேனர், சேனை முதல்வன் அப்படின்னு சொல்லி விநாயக ஸ்வரூபத்திலேயே தும்பிக்கையோடு இருக்கிறது. அவருக்கு வந்து திருமண் சேர்த்து இருந்திருந்தாக்கால் அவர் தான் வந்து விஸ்வக்ஷேனர்னு பேர். இதேமாரி நிறைய திவ்ய தேசங்களில் அந்த விஸ்வக்ஷேனர் அதெல்லாம் இருக்குது. அதேமாரி நவக்கிரகம் ஏன் வேண்டாம் அப்படின்னாலே, துர்கை ஏன் வேண்டாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லக்ஷ்மி அம்சம் தான் துர்கம். மகாலட்சுமியை சேவிச்சாலே துர்கையை சேவிச்சா மாதிரி. அஷ்டலட்சுமிக்குள்ள அடக்கமானது அந்த துர்கை. அந்த மாதிரி பரிவார மூர்த்திகள்லாம். அதே மாதிரி பெருமாளுக்கு ஏண்டா நவக்கிரகம் தேவையில்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த கிரகங்களை எல்லாமே ஆட்டி படைக்கக்கூடிய சக்தி மகாவிஷ்ணு கிட்ட இருக்குது. ஸ்ரீமன் நாராயணனான சாட்சத் ஸ்ரீமன் நாராயணன் தான் வந்து அவளுக்கெல்லாம் உத்தரவு போடுறவர். அவளுக்கு அடங்கினவாறு தான் அந்த நவகிரகங்கள்லாம் அப்படின்றதுனால, அந்த கிரக தேவதைகள் எல்லாமே வந்து ஸ்ரீமன் நாராயணனுக்கு கட்டுப்பட்டுவான்றதுனால அந்த நவகிரக தேவதைகள்லாம் பெருமாள் சன்னிதியில் வைக்கிறதில்ல. ஆகமங்களை பொறுத்தவரைக்கும் இன்னென்ன தேதிகள்ல இன்னென்ன விஷயங்கள் பண்ணணும். அதாவது இத்தனை கேப்ல வந்து பிரம்மோற்சவம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி ஒரு வரையறை இருக்கு இல்லையா? அப்படி என்னென்ன விழாக்கள் கோயில்ல நடத்தணும்? ஆகமம் என்ன சொல்லுது? அதாவது 12 மாசம் தினம் 365 நாளும் விசேஷம் தான். அதில் 12 மாதம் அப்படின்னா தமிழ் மாதத்தில் சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனின்ற இந்த 12 மாதமும் விசேஷம் அப்படின்றதுனால, சித்திரை மாதம் அப்படின்னு எடுத்திங்கன்னா சித்ரா பௌர்ணமி விசேஷமாக பண்ணலாம். வைகாசி மாதம் அப்படின்னா வைகாசி விசாகம் விசேஷமாக பண்ணலாம். ஆனி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு விசேஷம் பண்ணலாம். ஆடி மாதம் திருவாதுரை, ராமானுஜர் அவதார தினம், அந்த மாதிரி விசேஷங்கள். ஆடிப்பூரம் அந்த மாதிரி விசேஷம் பண்ணலாம். ஆவணி திருவோணம் நட்சத்திரங்கள் அந்த மாதிரி விசேஷம் பண்ணலாம். புரட்டாசி அப்படின்னா 4 சனிக்கிழமை விசேஷமாக இப்போ கலியுகத்தில் எல்லாருமே வந்து எல்லா கோயிலும் பிரத்யட்சமாக பண்ணிட்டு இருக்கா. ரொம்ப விசேஷமாக பண்ணுறா. எல்லாருமே விரதம் இருக்கா. ஐப்பசி மாதம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீபாவளி அமாவாசை எல்லாமே வந்துடுது விசேஷமாக. கார்த்திகை மாதம் எல்லாமே விசேஷமாக ஒரு வெள்ளிக்கிழமையும் கார்த்திகை வெள்ளிக்கிழமை அந்த மாதிரி விசேஷமாக பண்ணுறா. மார்கழி மாதம் கேட்கவே வேண்டாம். 30 நாளுமே திருப்பாவை, சேவை, திருவம்பாவை பாராயணம் பண்ணிட்டு பஜனை எல்லாம் பண்ணி விசேஷமாக எல்லா கிராமத்துலேயும் நடத்தல. எல்லா ஊர்லேயும் விசேஷமாக ஒரு மார்கழி மாதமும் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக நடக்கும். தை மாதம் பொங்கல், மகர சங்கராந்தின்னு பேர், அதுவும் விசேஷமாக நடக்கிறது. மாசி மாதம் மகாமகம், மாசி மகம் அப்படின்னு சொல்லி விசேஷமாக பண்ணலாம். பங்குனி மாதம் ஒரு மாதமும் பங்குனி விசேஷம் அப்படின்றதுனால எல்லா மாதமே இதில் வந்து ஒரு மாதம் திருவோணம், ஏகாதசி போன்ற விசேஷங்கள் எல்லாம் மகாவிஷ்ணுவுக்கு பண்ணலாம். அதேமாதிரி சைவ சம்பிரதாயம் பார்த்தா ஒவ்வொரு மாதமும் கார்த்திகை தீபம் அந்த மாதிரி விசேஷமாக 365 நாளும் பகவானுக்கு நம்ம சேவை செய்யறதுக்காகவே பிறந்திருக்கோம் அப்படின்றதுனால எல்லா மாதமும் இந்த நாள் விசேஷம் அந்த நாள் விசேஷன்றதெல்லாம் இல்லை. கலியுகத்தில் ஸ்ரீமன் நாராயணன் கண்கண்ட தெய்வம் அப்படின்றதுனால அந்த வைணவ ஆகமங்கள் நம்ம எல்லாமே பெருமையாக சொல்கிறது. இந்த வைணவ ஆகமங்களில் இந்த சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது. ரைட். இப்போ பிரம்மோற்சவம் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? அப்படின்னா என்ன? பிரம்மோற்சவம் அப்படின்றது நவதினம் 9 நாள் அந்த பெருமாளை கொடியேற்றி ரக்ஷாபந்தனம் பண்ணி 9 நாட்களும் சாயங்காலம் கார்த்தால விசேஷமாக ஹோமங்கள் எல்லாம் செய்விக்கப்பட்டு ஒவ்வொரு வேலையும் விசேஷமாக உற்சவங்கள், திருவீதி புறப்பாடு அப்படின்னு சொல்லி வீதி புறப்பாடு. பகவானை வந்து இப்போது வயசானவா யாருன்னா கோயிலுக்கு வர முடியாதவா இருக்கா அப்படின்னு சொன்னாக்கா அந்த மாட வீதியை பிரதட்சணம் பண்ணி பகவானே போய் ஒவ்வொருத்தருக்கும் வீட்டுக்கே தரிசனம் கொடுக்கறது தான் அந்த புறப்பாடுகள், விசேஷமான உற்சவங்கள்லாம். அந்த 9 தினமாக நவதின பிரம்மோற்சவம்னு சொல்லி கருட கொடியை ஏற்றி 9 நாளும் பகவானுக்கு நவசந்தி பலி அப்படின்னு சொல்லி கோயிலை சுற்றி 8 திக்கு தேவதைகளுக்கெல்லாம் ஆவாகனம் பண்ணி அவங்களுக்கெல்லாம் பலி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா 9 நாளும் பெருமாள் திருவீதி உலா நடக்கும். அந்த 9ஆம் நாள் முடிஞ்ச உடனே மறுபடியும் துவஜ அவரோகணம் அப்படின்னு சொல்லி கொடியை இறக்கிட்டு அதுக்கப்புறமா வந்து விசேஷமாக புஷ்பயாகம், தீர்த்தவாரி உற்சவங்கள் அப்படிலாம் 9 நாளும் பண்ணலாம். அதுக்கப்புறம் வருஷத்தில் விசேஷமாக பண்ணணும் அப்படின்னாக்கா திருப்பாவாடை உற்சவம், புஷ்ப யாகங்கள், பவித்ரோத்சவம். அந்த வருஷத்து ஃபுல்லாக அந்த வருஷத்தில் நம்ம ஆகமத்திலேயோ நம்ம கோயிலில் எதனா விசேஷமாக தீட்டு எதனா பட்டிருந்தால் அதுக்கு பரிகார சாந்தியாக ஒவ்வொரு வருஷமும் பவித்ர சமர்ப்பணை அப்படின்னு சொல்லி அந்த உற்சவங்கள் 4 நாட்கள். முதல் நாள் சாயங்காலம் நான் சொன்ன மாதிரி பெருமாள்கிட்ட அனுக்னியை வாங்கிட்டு பாலிக பிரதிஷ்டை, பெருமாளுக்கு ரக்ஷாபந்தனம், பவித்ர சமர்ப்பணை அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு காலமும் விசேஷ ஹோமங்கள் எல்லாம் பண்ணி 108 கலசாபிஷேகம் பண்ணி உற்சவருக்கு விசேஷமாக விசேஷ அலங்கார திருமஞ்சனங்கள் எல்லாம் பண்ணி அந்த பகவன் சாநித்தியம் வர்றதுக்காக பவித்திர சமர்ப்பணம் பண்ணி மறுபடியும் பூர்ணாகுதி பண்ணி எல்லா பரிவார மூர்த்திகளுக்கு எல்லாருக்கும்
விசேஷமாக பரிவாரங்களை சமர்ப்பித்து பவித்திரத்தங்கள்லாம் சமர்ப்பித்து ஹோமங்கள்லாம் செய்விக்கப்பட்டு கடைசி தினமானது அந்த பவித்ரோத்சவமானது நிறைவு பெறுகிறது. ஆக, இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் ஆகமங்கள் நமக்கு வரையறுக்குது இல்லையா? ஒரு நாள்ல பொதுவா 6 கால பூஜை பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. அது எந்தெந்த நேரத்தில பண்ணணும்? அத பத்தி ஆகமம் என்ன சொல்லியிருக்கு? அதாவது காலையில் விஸ்வரூப தரிசனம் ம். அப்படின்னு சொல்கிறது காலையில் எழுந்த உடனே முதல்ல ஒரு சில சன்னதியில் 5 மணிக்கே பண்ணிடுவா. திருப்பதி போன்ற சன்னதிகள்லாம் கார்த்தால விடிகார்த்தாலே, ஏன்னா ஜனங்க நிறைய வரா அப்படின்றதுனால கார்த்தால 5 மணிக்கே ஆரம்பிச்சுருவா. ஒரு சில கிராமத்து கோவில்ல 6 மணிக்கு ம். கோ பூஜையோடு சேர்ந்து அந்த விஸ்வரூப தரிசனம் அப்படின்னு சொல்லி பகவான எழுந்தருள பண்ணுதல். ஆ. அந்த எழுந்தருள பண்ணுதல் அப்படின்னு சொல்றது காலையில் 6 மணிலேருந்து 7 மணிக்குள்ள பண்ணுவா. அதுக்கப்புறமா முதல் கால விசேஷ திருவாராதனம் அப்படின்னு சொல்லி பகவான் இப்போ எழுந்த உடனே அவருக்கு எதனா ஆகாரம் பண்ணணும் அப்படின்றதுனால பாலபோகம்னு பேர். பொங்கல் அந்த மாதிரி விசேஷ தலிகையெல்லாம் அம்சா பண்ணுவா. அதுக்கப்புறம் மத்தியானம் உச்சிக்கால பூஜை அப்படின்னு சொல்லி 12 மணிக்குள்ள அந்த உச்சிக்கால பூஜையானது நடைபெற்று விசேஷமாக பக்தால் நிறைய பேர் இருந்தால்னா அன்னதானம் போடுறதோ அந்த மாதிரி திருவாராதனை முடிச்சுட்டு சன்னதியை நட அடிச்சின்னு போயிடுவா. கொஞ்ச நேரம் சுவாமியை சயனத்தில் எழுந்த பண்ணி ரெஸ்ட் எடுக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் திரும்பியும் சாயங்காலம் 4 மணிக்கு வந்து சாயரக்ஷ பூஜை அப்படின்னு பேர். அது சாயரக்ஷை அப்படின்னாக்கா சாயங்காலம் ஒரு 6 மணிக்கு சகசிரநாம பாராயணம் பண்ணி ஏதோ ஒரு விசேஷமாக தலிகை அம்சம் பண்ணி வர்ற பக்தர்களுக்கு வழங்குவா. அதுக்கப்புறம் நடை அடைக்கும் போது சாயங்காலம் சயனாதிவாசம் அப்படின்னு சொல்லி சுமார் ராத்திரி ஒரு 8 மணிக்கு பகவானை அந்த பள்ளி அலையில் எழுந்தருள பண்ணி விசேஷமாக ஒரு கிருஷ்ணர் சிலை இருக்கும். அதில் பஞ்சபேரம்னு பேர். ம். உற்சவர்களில் ஒரு சன்னதியில் பெரிய பெரிய அந்த காலத்து சன்னதியிலலாம் பஞ்சபேரர் இருக்கும். திருவபேரர், உற்சவ பேரர், பலிபேரர், கௌத்துகர் அப்படின்ற பேரங்கள் எல்லாம் இருக்கும். அதில் உற்சவ பேரரை சின்னதாக இருக்கும். அந்த உற்சவ பேரரை தினமும் திருமஞ்சனம் பண்ணி விசேஷ நாட்களில் ஒரு சில இதில் வாரத்தில் ஒரு நாள் திருமஞ்சனம் பண்ணுவாள். திருமஞ்சனம்ன்றது நம்ம அபிஷேகம்னு பேர். அந்த அபிஷேகம்ன்றது ஒரு சில சன்னதியில் வாரத்தில் ஒரு நாள் பண்ணுவாள். அந்த உற்சவமூர்த்திக்கு மட்டும். இதில் தினம் பண்ணுறது கௌத்துகர் அப்படின்னா அவர் அந்த கௌத்துகருக்கு டெய்லி தினமும் அபிஷேகம் பண்ணி அவருக்கு தான் தினமும் பூஜைகள் விசேஷமான பூஜைகள் என்ன பண்ணாலும் அந்த கௌத்துகர்கிட்டேருந்து ஆரம்பித்து தான் மூலவர்கிட்ட அதை எடுத்துன்னு போய் சேர்ப்பா. அந்த மாதிரி அந்த கௌத்துகரை தினமும் சயனாதிவாசம்னு படுக்க வச்சு அவருக்கு உண்டான சாமரங்கள் திருவாராதனங்கள் எல்லாம் பண்ணி அவரை சயனாதிவாசத்தில் எழுந்தருள பண்ணிவிடுவாள். மறுநாள் கார்த்தால நம்ம விஸ்வரூபம் அப்படின்னு பண்ணும்போது கோ பூஜையெல்லாம் பண்ணி அந்த அந்த கௌத்துகருக்கு தான் தீபாராதனை பண்ணி அவரை முதல்ல எழுந்தருள பண்ணிட்டு அதுக்கப்புறமா ஒவ்வொரு சாநித்தியம் இப்போ கௌத்துகர்கிட்டேருந்து ஆரம்பித்து பஞ்சபேரன்னு சொன்னேன் இல்லையா, அந்த பஞ்சபேரர்கிட்ட ஒவ்வொருத்தர்கிட்டயா போயிட்டு உத்திஷ்ட கோவிந்த உத்திஷ்ட கருட துவஜா அப்படின்னு சொல்லி பாசுரங்களெல்லாம் சேவிச்சு பகவானை பள்ளி அறையிலேருந்து எழுப்புறது அப்படின்னு பேர். ரொம்ப அழகா சொன்னீங்க. அதாவது ஒரு கோவில் நிர்மாணத்தில் தொடங்கி என்னென்ன படிகள் இருக்கு அப்படிங்கிறது, கும்பாபிஷேகம், சம்ப்ரோக்ஷணம் அப்படிங்கிறதுக்கான வித்தியாசங்கள்லாம் சொன்னீங்க. இன்னும் சில கேள்விகள் நமக்கு இருக்கின்றன. அதையெல்லாம் தொடர்ந்து கேட்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.